Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A bus travels a distance of 300 km at uniform speed. If the speed of the bus is 5 km per hour more, then it takes 2 hours less to cover the same distance. Find the original speed of the bus ன்னு சொல்லியிருக்காங்க. சீரான வேகத்தில் ஒரு பேருந்து 300 கிலோமீட்டர்கள் பயணிக்கிறது. பேருந்தின் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டர் அதிகம் எனில் பேருந்து அதே தொலைவை கடக்க 2 மணி நேரங்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறது. பேருந்தின் உண்மையான வேகத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, ஒரு பஸ் இருக்கு, ஓகேவா? சோ அது கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளவுன்னா 300 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் அந்த பஸ்ஸோட ஸ்பீடு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்போ எக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போகுதுன்னா இந்த 300 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து ஒரு 5 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஓகேவா? இப்போ அதோட ஸ்பீடை வந்து ஒரு 5 கிலோமீட்டர் அதிகப்படுத்துறாங்க. அப்ப எக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போனது எக்ஸ் பிளஸ் 5 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போகும்போது அதே 300 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா 3 மணி நேரம் ஆகும். ஏற்கனவே போன டைம்ல இருந்து ஒரு 2 மணி நேரம் கம்மியா கடக்குது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? அப்போ நாம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பேருந்தோட ஒரிஜினல் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் 5-3 சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல 300 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதே டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3 மணி நேரம் தான் ஆகும். அதாவது 2 மணி நேரம் கம்மி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போற டைம்ல இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருவாங்க. இதுக்கு 5 மணி நேரம் ஆகுதுன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் ஆகும்? 3 மணி நேரம் தான் ஆகும். நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, ஓகேவா? சோ அப்ப அந்த ரெண்டுங்கிறது எதுக்குள்ள டிஃபரன்ஸா இருக்கும்? இதுல கடக்கக்கூடிய டைம் இருக்கு இல்லையா? சோ இது கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்துக்கும் இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்துக்கும் உள்ள வித்தியாசமா இருக்குமா? அப்ப அந்த 2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 300 பை ஸ்பீட் எவ்வளவு? எக்ஸ் மைனஸ் அடுத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 300 பை எக்ஸ் பிளஸ் 5. ஓகே, கிளியரா? இதுதான் இந்த கொஸ்டின்ல நீங்க ஃப்ரேம் பண்ண வேண்டியது. புரியுதா? அந்த டைம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல எடுக்கக்கூடிய டைம் மைனஸ் ரெண்டாவது இதுல எடுக்கக்கூடிய டைமோட வித்தியாசத்துக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? சோ நான் அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இதுல 5 மணி நேரம் ஆகுது, இதுல அப்ப எவ்வளவு ஆகும்னா 5 மைனஸ் 2 3 ஆகும். அப்ப அந்த ரெண்டுங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா இதோட டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸுக்கு ஈக்குவல். ஓகே, சோ இதுக்கு அடுத்து நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்ல வரும். சோ இதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருந்து போறதுதான் இதுக்கு வந்து பெஸ்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து நீங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 30 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுங்க, 30 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வரலன்னா எக்ஸோட வேல்யூ 25 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ நான் வந்து 30 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 30 சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 2 வரணும். வந்துச்சுன்னா நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். அப்ப 300 by 30 மைனஸ் 300 by 35. இதை பார்த்தாலே தெரியுது எனக்கு இது ஃபுல்லா கேன்சல் ஆகாது. அப்ப ஆன்சர் வந்து பாயிண்ட்ல வரும், கண்டிப்பா 2 வராது. இந்த ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். இப்ப 25 எடுத்துக்கிறேன். 25 எடுத்து பார்க்கும்போது 300 டிவைடட் பை 25 மைனஸ் 300 டிவைடட் பை 30. ஓகே, இப்ப கட் பண்ணலாமா? ஒரு 25 25 300 வந்து 3 இன்ட்டு 100ன்னு பிரிக்கலாம். 4 25 100. சோ 4 3 12. 12 மைனஸ் இந்த 0 0 கட் ஆகிரும். சோ 10. 12 மைனஸ் 10 என்ன வரும்? 2 மணி நேரம். சோ அதே ஆன்சர் வந்துருச்சா? 2 வந்துருச்சா? அப்ப நாம எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். சோ ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்ட்னு சொல்லிடலாம். மற்ற ஆப்ஷன்ஸை நாம செக் பண்ணவே வேண்டாம். ஓகே, சோ இந்த ஆப்ஷனை பார்த்ததுமே எலிமினேட் பண்ணிடலாம். 300 35 வச்சு ஹோலா டிவைட் பண்ண முடியாது, அதை வச்சு நாம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 40 இருக்கும். சோ 45 45ஐயும் பாத்தீங்கன்னா நம்மளால ஹோலா டிவைட் பண்ண முடியாது, அப்படிதானே? 9 5 45. சோ 60 வரும். அதுக்கப்புறம் 3 3 9. சோ 20 3 60. சோ பிராக்ஷன்ல தான் வரும். அதை வச்சு இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். சோ ஆப்ஷன் பி தான் நாம கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. சோ இது வந்து போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். சோ 209 டிவைடட் பை 19 பிளஸ் ரூட் 36 மைனஸ் 27 டிவைடட் பை 9. ஓகேவா? சோ இதை டிவைட் பண்ணா என்ன வரும்? 209 டிவைடட் பை 19. சோ ஃபர்ஸ்ட் போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். சோ போர்டு மாஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆஃப், அப்புறம் டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். சோ அப்போ இங்க பிராக்கெட் இல்ல, ஆஃபும் இல்ல. சோ டிவிஷன். அப்ப இந்த இடத்த ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். பிளஸ்
அடுத்து என்ன பண்ணணும், இங்க √36 இருக்கு. ஸோ என்ன வரும், 6 வரும் மைனஸ். இந்த டிவிஷனை பண்ணீங்கன்னா என்ன வரும், ஒரு 9 9 3 9 27. ஸோ 3ன்னு இருக்கும். இப்போ இதை கட் பண்ணீங்கன்னா ஒரு 19 19 ஒரு 19 19ன்னு இருக்கும். ஸோ 11 6 17. 17 மைனஸ் 3 எத்தனை, 14. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 14. 14ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, if the average mark of 3 batches of 10 20 and 30 students were 20 40 60 respectively, then the average mark of the total students would be. 10 20 மற்றும் 30 மாணவர்களின் 3 பிரிவுகளின் சராசரி மதிப்பெண்கள் முறையே 20 40 மற்றும் 60 இருந்தால் மொத்த மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தம் 3 பேட்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ரெண்டாவது பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. மூணாவது பேட்ச்ல பாத்தீங்கன்னா 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகே, இந்த 10 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20. இந்த 20 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40. இந்த 30 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப டோட்டலா அந்த ஹோல் குரூப்போட, அந்த ஃபர்ஸ்ட் குரூப், ரெண்டாவது குரூப், மூணாவது குரூப், 3 பேரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10 பேரோட ஆவரேஜ் வந்து இது, 20 பேரோட ஆவரேஜ் வந்து இது, 30 பேரோட ஆவரேஜ் வந்து இது. அப்ப கூட்டுத்தொகை என்னவா இருக்கும், 10 பேரோட ஆவரேஜ் 20னா கூட்டுத்தொகை என்ன வரும், 10 × 20 200 வரும். பிளஸ் 20 பேரோட ஆவரேஜ் 40. அப்ப கூட்டுத்தொகை என்ன வரும், 20 × 40 800. பிளஸ் இதோட கூட்டுத்தொகை என்ன வரும், 30 × 60 1800 வரும். ஓகே, சோ இப்போ கூட்டுத்தொகை நாம எழுதியாச்சு. சோ டோட்டல் ஆவரேஜ்ங்கிறது என்னது, உங்களுக்கு எல்லாத்தோட சம்மு டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு அதான். ஓகேவா, சோ எல்லாத்தோட சம்மும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எத்தனை ஐட்டம் இருக்கு, ஃபர்ஸ்ட் குரூப்ல 10 பேர் இருக்காங்க, ரெண்டாவது குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, மூணாவது குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க. இதை டைரக்டா நீங்க ஆட் பண்ணி 60ன்னு போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் 10 20 30ன்னு போட்டிருக்கேன். இப்ப ஆட் பண்ண என்ன வரும், 800 பிளஸ் 200 1000. சோ 1000 பிளஸ் 1800 என்ன வரும், 2800ன்னு கிடைக்கும். சோ 2800 டிவைடட் பை 60ன்னு இருக்கும். சோ 0 0 கட் ஆகிரும். சோ இதை கட் பண்ணா என்ன வரும், 4 6 24. சோ 40ன்னு வரும். திருப்பி என்ன வரும், 6 6 36. சோ 46.66ன்னு கிடைக்கும். சோ 46.66ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, a mixture of 246 liters, the ratio of acid to water is 2:1. Another 10 liter of water is added to the mixture, the ratio of acid and water in the new mixture. ஓகேவா, சோ 240 லிட்டர் கலவை இருக்கு. ஓகேவா, சோ ஒரு பாத்திரத்துல 246 லிட்டர் மிக்சர் வந்து இருக்கு. இதுல என்ன இருக்குன்னா அமிலமும் தண்ணீரும் இருக்கு. ஆசிடும் வாட்டரும் என்ன ரேஷியோல இருக்குன்னா 2:1ங்கிற ரேஷியோல இருக்கு. அமிலம் வந்து 2 பங்கு, வாட்டர் வந்து 1 பங்கு இருக்கு. அப்ப டோட்டலா இதுல எத்தனை பங்கு இருக்கு, 3 பங்கு இருக்கும். அப்ப 3 பங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 246க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும், 82ன்னு கிடைக்கும். ஓகேவா, அப்ப இது ஆசிட் தனியா வாட்டர் தனியா பிரிச்சிடலாமா. அப்போ ஒரு பார்ட் 82னா ஆசிட் எத்தனை பார்ட் இருக்கு, 2 பார்ட் இருக்கு. சோ 2 பார்ட்டுங்கும் போது உங்களுக்கு என்ன வரும், 164 கிடைக்கும். வாட்டர் வந்து 1 பங்கு இருக்கா, சோ அப்ப 82ன்னு கிடைக்கும். ஓகே, சோ இப்போ ஆசிட் எத்தனை லிட்டர் இருக்கு, வாட்டர் எத்தனை லிட்டர் இருக்குன்னு பிரிச்சாச்சு. புரியுதா, சோ 246 லிட்டர் டோட்டலா. இதுல ஆசிட் 2 பங்கு, வாட்டர் 1 பங்கு இருக்குன்னா டோட்டல் எத்தனை இருக்கும், 3 பங்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம ஆப்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். அதே மாதிரி மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக்லயும் சொல்லி கொடுத்திருப்பேன். அப்ப அந்த 3 பங்கு தான் 246னா 1 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆசிட் தனியா வாட்டர் தனியா பிரிச்சிடலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா 10 லிட்டர் தண்ணி வந்து ஊத்துறீங்க. இதுல 10 லிட்டர் தண்ணி ஊத்துன பிறகு புதுசா இருக்கக்கூடிய அந்த கலவையில இருக்கக்கூடிய ஆசிட்டுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் நான் பிரிச்சிட்டேன். ஆசிட் வந்து 164 லிட்டர் இருக்கு, வாட்டர் வந்து 82 லிட்டர் இருக்குன்னு. இப்ப நான் 10 லிட்டர் தண்ணி ஊத்துனேன்னா அந்த தண்ணி எதுல ஆட் ஆகும், வாட்டர் கூட தானே ஆட் ஆகும். சோ 10 லிட்டர் தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ உங்களுக்கு ஆசிட் எவ்வளவு இருக்கும், 164. வாட்டர் எப்படி இருக்கும், ஓல்டு வந்து 82. இப்ப 10 லிட்டர் ஊத்துன உடனே 92ஆ மாறும். அப்ப ஆசிட்டுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ உங்களுக்கு என்ன வரும், 4 வாய்ப்பாடுல கட் பண்ணிடலாமா. 4 4 16, 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12. சோ 41:23ன்னு கிடைக்கும். ஓகே, 41:23ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா. சோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளவு ஆசிட் இருந்துச்சு, எவ்வளவு வாட்டர் இருந்துச்சுன்னு பிரிங்க. அதுல நம்ம என்ன ஆட் பண்றோம், வாட்டர் ஆட் பண்ணா வாட்டர் கூட ஆட் பண்ணுங்க. ஒருவேளை ஆசிட் ஆட் பண்ணா ஆசிட் கூட அந்த நம்பர் ஆட் பண்ணி ஈஸியா ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ ஒரு சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க, லைன் சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் 7 ஸ்கூல், 7 ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸோட டோட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. GHIJKLMன்னு ஒரு 7 ஸ்கூல் இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் GHI டுகெதர் அண்ட் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் JKLM டுகெதர். ஓகேவா? ஸ்கூல் GHIல இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கும் JKLMல இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, GHI பள்ளியில் படிக்கும் மொத்த பெண்களின் எண்ணிக்கைக்கும் JKL மற்றும் M பள்ளியில் படிக்கும் மொத்த பெண்களின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் GHIல எத்தனை பேர் படிக்காங்க? Gல 700 பேரு, Hல 1300 பேரு, Iல 800 பேரு. ஸோ டோட்டல் என்ன வரும்? இது மூணையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 1500 பிளஸ் 1300. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 2800 கிடைக்கும். அப்போ GHIல இருக்கிறவங்கள ஆட் பண்ணிட்டேன். அடுத்து JKLMல எவ்வளவு பேருன்னு ஆட் பண்ணணும். ஸோ Jல இது Kல இது L இது M ஆட் பண்ணா என்ன வரும்? ஸோ 1100 இருக்கு, இங்க வந்து 1500 இருக்கு, சாரி இங்க ஒரு 500 இருக்கு, இங்க ஒரு 400 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா 900 ஆயிரும். ஸோ இந்த 1100 கூட 900 ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 2000 வரும். இங்க ஒரு 900 இருக்கு, 2900. இப்படி மைண்ட்லயே நாளும் ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி எழுதினாலும் ஆட் பண்ணுங்க. ஸோ இப்படி எழுதி ஆட் பண்ணும்போது டைம் ஆகும். ஸோ டைரக்டா ஆட் பண்ணுங்க. 1100 இருக்கு, இங்க ஒரு 900 இருக்கு. ஸோ என்ன வரும்? 2000 வருமா? ஸோ 2000, இங்க ஒரு 500 இருக்கு, 2500, இங்க ஒரு 400 இருக்கு. என்ன வரும்? 2900. ஓகே, இதுக்கும் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 2900 மைனஸ் 2800. ஸோ என்ன வரும்? 100ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2900ல 2800 போனா இவ்வளவு பார்த்தாலே சொல்லிடலாம். 100 தான் ஆன்சர். ஸோ 100ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின்ல பாருங்க, ரீசனிங்ல இருக்கக்கூடிய கொஸ்டின், ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர்? கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ரொம்ப ஈஸியான ஃபிகர் தான் கொடுத்திருக்காங்க. உள்ள ஒரு ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க, அது இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க, அப்படித்தானே? ஸோ ஒரு முக்கோணம் இந்த மாதிரி ஷேப்ல இருக்குன்னா அதுக்குள்ள எத்தனை முக்கோணங்கள் இருக்கும்? 3 முக்கோணங்கள் இருக்கும். அதுக்கான ஷார்ட்கட் என்ன? ஸோ அதுக்கான ஷார்ட்கட் என்ன? நம்ம 1 2 போடணும், அப்படிதானே? சோ இதுக்கான ஷார்ட்கட் ஏற்கனவே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இதுக்குள்ள 1 2 அப்படின்னு போட்டீங்கன்னா 1 + 2 எத்தனை? 3. அப்ப இந்த மாதிரி ஷேப்ப பாத்தீங்கன்னா அதுக்குள்ள 3 முக்கோணங்கள் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பார்க்க ஒரு முக்கோணம் இருக்கா, இதுக்குள்ளேயே இப்படி பார்க்க ஒரு முக்கோணம் இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய முக்கோணம் இருக்கா, அப்ப டோட்டலா 3 வந்துருமா? சோ இதை உட்கார்ந்து ரொம்ப எல்லாம் இமேஜின் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஷேப் இருந்தாலே அதுக்குள்ள 3 முக்கோணங்கள் தான். 1 2 நம்பர் போடுங்க, 2 + 1 3. ஓகே, சோ இங்க அந்த மாதிரி ஷேப் இருக்கு. அப்ப இதுக்குள்ள ஒரு 3 முக்கோணம் இருக்கும். இங்க அந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கு. சோ அதுக்குள்ள ஒரு 3 முக்கோணம் இருக்கும். அப்படிதானே? இதுல ஒரு 3 இருக்கும். மேல அதே மாதிரி ஒரு ஷேப் இருக்கு. சோ அதுக்குள்ள எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு 3 முக்கோணம். இங்க சைடுல அதே மாதிரி ஷேப். சோ இதுக்குள்ள ஒரு 3 முக்கோணம். புரியுதா? அப்ப 4 அந்த மாதிரி ஷேப் வருதா? அப்ப டோட்டலா இதுலயே எத்தனை முக்கோணம் வந்துருது? இதுல ஒரு 3, இதுல 3, இதுல 3, இதுல 3. சோ டோட்டலா 4 3 12 முக்கோணம் ஆச்சு. ஓகே, இப்ப வெளியில இருக்கிறத கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 3 ஆச்சா? சோ +3 போட்டுக்கலாம். பிளஸ் இப்போ இந்த இதுல என்னென்ன முக்கோணங்கள் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பெரிய முக்கோணம் இருக்கு பாருங்க. சோ இந்த செங்கோண முக்கோணம் பெருசு. அந்த பெரிய செங்கோண முக்கோணம் நாம இன்னும் கவுண்ட் பண்ணல. ஓகே, அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பெரிய செங்கோண முக்கோணம் நாம இன்னும் கவுண்ட் பண்ணல. ஓகே, சோ அது ஒண்ணு ஆச்சா? இப்படி இருக்கா? இப்படி இருக்க ஸ்கொயர்ல இப்படி ஒரு முக்கோணம். சோ இதை ரெண்டா பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம், நான் பெண்ணோட கலரை மாத்திக்கிறேன். சோ ரெண்டா பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கோணம் கிடைக்கும், அப்படிதானே? சோ இதை ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு முக்கோணம், இந்த பக்கம் ஒரு முக்கோணம் கிடைக்குமா? சோ அந்த 2 பிளஸ் அதே அதே ஸ்கொயரை இப்படி கோடு போட்டீங்கன்னா இங்க ஒரு முக்கோணம், இங்க ஒரு முக்கோணம் கிடைக்குமா? அதுல ஒரு 2. சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 15 15 17 19. சோ டோட்டலா எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 19 முக்கோணங்கள். தெளிவா புரியுதா? இந்த 12ங்கிறது எதுன்னா 1 1 3 3 3 3ன்னு போட்டிருந்தோமா? சோ அந்த 12 முக்கோணங்கள். அடுத்து வெளியில இருக்கக்கூடிய அந்த 3 முக்கோணங்கள். அதுக்கப்புறம் ஸ்கொயரை இந்த மாதிரி பிரிச்சீங்கன்னா 2 பெரிய முக்கோணம் கிடைக்கும். இப்படி கோடு போட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2 முக்கோணம் கிடைக்கும். சோ அந்த 2 2 போட்டேன். டோட்டலா இதுல 19 முக்கோணங்கள் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா?
இந்த கொஸ்டின்ல பாருங்க. சோ இது வந்து ஒரு நம்பர் சீரிஸ் கொஸ்டின். அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ 2, 4, 7, 12, 19, 30ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இதுல பாருங்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சோ என்ன பேட்டர்ன் இருக்கலாம்? அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாமா? சோ 2, 4, 7, 12, 19, 30. அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. சோ 2 வரும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 3 வரும். ஓகே. சோ அடுத்து என்ன வரும்? இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 5 வரும். சோ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 19 - 12 7 வரும். இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 11 வரும். ஓகேவா? சோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 1. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 5ல 3 போச்சு அப்படின்னா எத்தனை? 2. அப்படிதானே? சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 2 தான் வருது. அப்ப இங்க என்னால பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியல. 1 2 3 4ன்னு போச்சுன்னா கூட நான் என்ன பேட்டர்ன் யோசிச்சிடலாம். சோ 1 2 2 4ன்னு போகுது. அப்ப எனக்கு என்ன பேட்டர்ன்னு தெரியல. இந்த நம்பரை நல்லா பாருங்க. 2 3 5 7 11. இந்த நம்பரை பார்த்தா என்ன தோணுது? சோ எல்லாமே என்ன நம்பர்னு தோணுது? பிரைம் நம்பர்ஸ்ன்னு தோணுதா? சோ எல்லாமே என்னது? பகா எண்கள். அப்போ பகா எண்களா தான் போயிருக்கு. அப்ப 2ங்கிறது ஃபர்ஸ்ட் பகா எண். அதுக்கு அடுத்த பகா எண் 3, அடுத்த 5, 7, 11. 11க்கு அடுத்த பகா எண் எத்தனை? 13. பகா எண்ணா என்னன்னா ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பகா எண்ணுன்னு சொல்லுவோம். அப்போ 30 + 13 எத்தனை? 43. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சீரீஸ் ஒன்னு எப்படி போகும்னா ஆட் நம்பர்ஸா போகும். இல்ல ஏதாவது ஒரு பேட்டர்ன் 2 4 6ன்னு போகும். அப்படி இல்லைன்னா பகா எண்களா போகும். பிரைம் நம்பர்ஸா போகும். இல்ல ஈவன் நம்பர்ஸா போகும். இங்க நமக்கு போயிருக்குது என்னன்னா பிரைம் நம்பர்ஸா போயிருக்கு. சோ 11க்கு அடுத்த பிரைம் நம்பர் 13. சோ 30 + 13 43. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 43. ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? இது வந்து ஒரு பசில் கொஸ்டின். ABCDEFG அப்படின்னு ஒரு 7 பேர் இருக்காங்க. ஒரு வரிசையில வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணி நம்ம டயக்ராம்ல பிளேஸ் பண்ணோம்னா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 7 people A, B, C, D, E, F, G are sitting in a straight line facing north. Only 2 people sit to the right of D. 7 பேர் இருக்காங்க. 7 பேர் நார்த் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? டிக்கு வலதுபுறம் 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். மொத்தம் வரிசையில 7 பேரு. டியோட வலது பக்கம் பாத்தீங்கன்னா 2 பேர் மட்டும் இருக்காங்க. அப்போ 1 2 போட்டேன். மொத்தம் 7 பேரு. டியோட வலது பக்கத்துல 2 பேர் தான் வரணும். அதுக்கு மேல வரக்கூடாது. அப்போ இங்க 3 பேர் பிளேஸ் பண்ணியாச்சா? டி பக்கத்துல 2 பேர் பிளேஸ் பண்ணியாச்சு. அது போக 4 பேர் எந்த பக்கம் வருவாங்க? இந்த பக்கம் வருவாங்க. ஏன்னா வரிசையில மொத்தமே 7 பேர் தான். டியோட வலது பக்கம் 2 பேர் வந்துட்டான்னா மீதி இருக்க 4 பேரும் டியோட இடது பக்கத்துல தான் இருப்பாங்க. ஓகே. அடுத்த லைன் ரீட் பண்ணுங்க. G is an immediate neighbor of D. G வந்து எங்க வருவான்னா D பக்கத்துல வருவான். சோ நான் G இங்கேயும் போடலாம். சோ நான் இங்க எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? Dயும் Gயும் பக்கத்துல வருவாங்க. சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? G என்பவர் Dக்கு அருகில் அமர்ந்துள்ளார். ஓகேவா? சோ அது என்னால பிளேஸ் பண்ண முடியாது. Gக்கு எந்த பக்கம்னாலும் நான் D போடலாம். A மற்றும் Gக்கு இடையில் 3 நபர்கள் அமர்ந்துள்ளனர். Aக்கும் Gக்கும் இடையில 3 பேர் இருக்காங்க. Aக்கும் Gக்கும் இடையில 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? சோ நான் G இந்த பக்கம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப Aக்கும் Gக்கும் இடையில 3 பேர் போடணும். 1 2 3. வரிசையில மொத்தமே 7 தான். சோ அப்ப இங்க என்னால A போட முடியாது. இப்படி பார்த்தாலும் 1 2 3 என்னால போட முடியாது. அப்ப G நான் இங்க பிளேஸ் பண்ண முடியாது. D யோட இந்த பக்கத்துல பிளேஸ் பண்ண முடியாது. அப்ப D யோட இந்த பக்கத்துல G பிளேஸ் பண்ணேன்னா Gக்கும் Aக்கும் இடையில 3 பேர் என்னால போட முடியுமா? 1 2 3. சோ A நான் இங்க போட்டேன்னா Gக்கும் Aக்கும் இடையில எனக்கு 3 பேர் வந்துருவாங்க. ஓகே. கிளியரா புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் இதுல G ஏன் பிளேஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு க்ளூ கிடைக்கல. G இங்க இங்க போடவான்னு தெரியல. ஆனா அடுத்த லைன்ல Aக்கும் Gக்கும் இடையில 3 பேர் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இங்க G போட்டேன்னா கண்டிப்பா Aக்கும் Gக்கும் இடையில 3 பேர் போட முடியாது. அதனால G இங்க தூக்கி போட்டுட்டு Gக்கும் Aக்கும் இடையில 3 பேர் போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? A மற்றும் G க்கு இடையில் 3 நபர்கள் அமர்ந்துள்ளனர். B மற்றும் C க்கு இடையில் 2 நபர்கள் அமர்ந்துள்ளனர். B க்கும் C க்கும் இடையில எத்தனை பேர் வருவாங்கன்னா 2 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போதைக்கு என்னால பிளேஸ் பண்ண முடியாது. சோ நான் இப்படி வச்சுக்கிறேன். Only 3 people sit between A and G. இத பிளேஸ் பண்ணிட்டேன். Only 2 people and C. B க்கும் C க்கும் இடையில 2 பேர் வருவாங்க. சோ எங்க போடன்னு எனக்கு தெரியல. சோ நான் அப்படி வச்சுக்கிறேன். சோ B இங்க போட்டு C இங்க கூட போடலாம். இல்ல B இங்க போட்டு C இங்க கூட போடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? E is not an immediate neighbor of C. Eயும் C பக்கத்துல வரக்கூடாது. Eயும் Cயும் பக்கத்துல வரக்கூடாது.
சோ இ என்பவர் சிக்கு அருகில் அமரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜிக்கு அருகில் வலது புறத்தில் எஃப் அமர்ந்துள்ளார். சோ ஜியோட வலது பக்கத்துல எஃப் இருக்காரு. ஓகேவா? சோ எஃப் சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஜி. ஜியோட இமீடியட் ரைட்னா எங்க? இங்க. அப்ப இங்க தூக்கி நான் எஃப் போட்டுடலாமா? ஓகே, போட்டாச்சா? சோ இப்போ எனக்கு ரெண்டு க்ளூ இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா பிக்கும் சிக்கும் இடையில ரெண்டு பேரு. ஓகே, சோ பிக்கும் சிக்கும் இடையில நான் ரெண்டு பேரும் போடணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு நான் வந்து பிஏ இங்க போட்டு சி எங்க போடலாம். இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா பிஏ இங்க போட்டு சி எங்க போடலாம். ஓகேவா? இந்த பாசிபிலிட்டி நான் செக் பண்ணி பார்க்க போறேன். பிஏ இங்க போட்டு சி எங்க போட்டேன்னா பிக்கும் சிக்கும் இடையில ரெண்டு பேரு. இந்த பாயிண்ட பாருங்க, இயும் சியும் பக்கத்துல பக்கத்துல வரக்கூடாது. நான் பிஏ இங்க போட்டு சிஏ இங்க போட்டா எனக்கு இந்த பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. பிக்கும் சிக்கும் இடையில ரெண்டு பேர் வர்றான். ஆனா ஈயும் சியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடாது. சோ இப்படி போட்டா கண்டிப்பா ஈய இங்கதான் நான் பிளேஸ் பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்போ நான் பியும் சியும் இப்படி போடக்கூடாது. நான் எப்படி போடலாம்? சிய தூக்கி ஃபர்ஸ்ட்லயும் பிய தூக்கி இங்கேயும் போட்டுடலாம். அப்படிதானே? சோ நான் இப்ப எப்படி போடலாம்? பிய தூக்கி இங்கேயும் சிய தூக்கி இங்கேயும் போட்டா இப்போ பிக்கும் சிக்கும் இடையில ரெண்டு பேரும் வராங்க. ஈயும் சியும் பக்கத்துல பக்கத்துல இல்ல. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? இதுதான் இந்த பஸ்ஸிலோட ஆன்சர். ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? ஹூ சிட்ஸ் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏயோட இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ ஏயோட இடது பக்கத்துல யார் இருக்காங்க? சி இருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? சி. சிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரியுதா? இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் போங்க. ஸோ அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க, இல்ல நான் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், நான் கேம்பஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சாலும் சரி, இல்ல பிரைவேட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1699. அதே மாதிரி லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒரு டைம் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன? ஆல்னு இங்கேயே நாங்க சொல்லிட்டோம். அப்ப ஆல்னா எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சின்னு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். டிஎன்பிஎஸ்சில பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் மட்டும் கவர் ஆகாது. மத்தபடி உங்களுக்கு குரூப் 2க்கு தேவையான மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கவர் ஆகிரும். ஓகே, அது மாதிரி உங்களுக்கு ரயில்வே எஸ்எஸ்சிக்கு தேவையான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்லயே நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதும் நம்ம ஆப்ல இருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க, ரயில்வே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து எஸ்எஸ்சி ஃபோக்கஸ் பண்றீங்கனாலும் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய அந்த கிளாஸஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இதுல ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அதாவது சிபிடி 1, சிபிடி 2 எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஆப்போட நேம் என்னன்னா லக்ஷ்மி மேக்ஸ். நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆப்போட லிங்க் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் தான் உங்களோட ட்ரீமா இருக்கு அப்படின்னா நீங்க நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே கவர் பண்ணிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரிவிஷன் கிளாஸஸ். அதாவது ஆல் இன் ஒன்னுங்கும் போது ரயில்வே இருக்கு அப்படின்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதுல கவர் ஆகும். எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். பேங்கிங்னா பேங்கிங் கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆனா எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிருக்கும். ரயில்வேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதெல்லாம் கவர் ஆகும். எஸ்எஸ்சினா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இங்கிலீஷும் கவர் ஆகிருக்கும். அந்தந்த எக்ஸாமுக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். அது போக இதுல 1500+ வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ். எக்ஸாமுக்கு
எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு டாபிக்லயும் உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட், அதாவது சர்க்கிள் டெஸ்ட் வந்து இருக்கும். ஒரு டாபிக் முடிக்கிறீங்கன்னா அந்த டாபிக்கை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டாபிக்லயும் ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டும் இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாம் இதுல இருக்கு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1699. நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல அமௌண்ட் வந்து 2500 இருக்கும். நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஜிபே நம்பர் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1699 பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்ல கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்டோட ரேங்க்கும் அதிலே பார்த்துக்கலாம். உடனே அந்த மார்க்கும் பார்த்துக்கலாம். நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிற எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ பிடிஎஃப்ஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து வெறும் 1699 தான். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஆர் இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும் நீங்க. ஓகேவா? சோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க. ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும், கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க. எக்ஸாம் பத்தி ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரயில்வேயோட ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நீங்க இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா சோ எப்படி ஜாயின் பண்ணணும்ங்கறத சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆர்பிஎஃப் ஓட டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. சோ டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னா சோ அதை கரெக்டா கிளியரா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அது போக உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. சோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்பை பாத்தீங்கன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றவங்க. அதே நீங்க ஐபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கிளாஸ்ல சப்மிட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோடுக்கு BQJJE கொடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. லேப்டாப் அல்லது பிசில நீங்க பாக்குறதுக்கு web.classplasapp.com போனீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு ஆர்கனைசேஷன் கோடு கேட்கும். சோ சேம் ப்ரொசீஜர் தான். ஆர்கனைசேஷன் கோடு கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்க லேப்டாப்லயும் கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். சோ நீங்க மொபைல் போன் வந்து ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் சரி, இல்ல iOS வச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்க லேப்டாப் வச்சிருந்தாலும் சரி, பிசி வச்சிருந்தாலும் சரி, சோ எதுலனாலுமே நம்மளோட கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது போகையும் வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் நாம இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப்ல டெய்லி வரக்கூடிய கிளாஸஸ மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? சோ அப்கமிங்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நீங்க பிகினரா இருக்கீங்க, எதுவுமே தெரியல, பிளாங்கா இருக்கேன் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ஒரு 4 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா போதும், ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.